உலகில் மிகப்பெரிய நாடுகளின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிரிகம் செய்ததில்லை என் உடன் பிறந்தார்களே. இவ்வளவு பெரிய நிலம், இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு கூட இத்தனை ஆயிரம் பேர் உயிர் தியாகம் செய்திருக்க மாட்டார். ஒரு சின்ன நிலப்பரப்பு தமிழ் ஈழம் என்கிற நம் தாயகம். 50,000க்கும் மேற்பட்ட வீர மறவர்கள் தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அது கொடை, தற்கொடை. மாவீரர்களின் சாவு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்லது சரித்திர நிகழ்வு. அது அர்த்தமற்றதல்ல. அது உயர்ந்த லட்சியத்தை உயிர்த்தலை செய்த ஒரு நிகழ்வு. நம் தலைவர் நமக்கு கற்பித்ததுதான், சாக பயந்தவன் சரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். அப்படி சாக துணிந்தவர்களின் சரித்திரம்தான் இன்று போற்றப்படுகிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற வீரர்கள், மாவீரர்கள் எல்லாம் மரணத்தை வென்றவர்கள், மரணத்தை கண்டு அஞ்சாதவர்கள். சாக்ரட்டிஸுக்கு விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும், அது தண்டனை. விஷத்தை கோப்பையில் வைத்து விட்டார்கள். என் அன்பு தம்பி தங்கையிலே, நீங்கள் 1 மணி நேரம் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது, அதற்கு பிறகு அருந்தலாம் என்று சொல்லி சென்றார்கள். அடுத்த நொடி எடுத்து அறிந்து விட்டான் சாக்ரட்டிஸ். அதனாலேயே சரித்திரத்தில் அவனுக்கு இடம். அடுத்த நொடி அறிந்து விட்டான். சேகுவேராவை சுடுவதற்கு துப்பாக்கி நீட்டியவாறு எதிரே நிற்கிறார். டியர் காம்ரேட், நீங்கள் என் நெற்றிக்கு குறிவிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வந்து இப்ப குறிவியுங்கள் என்கிறார். அதனாலேயே அவன் வீரன். அதே போலவே பகத்சிங். மன்னிப்பு கடிதம் தான் கேட்கிறார்கள். ஒரு மன்னிப்பு கடிதம் நம்ம கொடுத்து விட்டால் மரண தண்டனையை நீக்குகிறோம் என்கிறார்கள். அவருடைய நண்பர்கள், பகத்சிங் நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து திருப்பி வந்து இன்னும் வேகமாக போராடலாம். திருப்பி ஒரு கடிதம் எழுதுகிறார். எல்லோரையும் போல எனக்கும் வாழ வேண்டும் என்ற ஆசைதான், ஆனால் வெளியில் வந்து நான் போராடுவதை விட மரண கயிற்றை துணிந்து நான் முத்தமிட்டால் எண்ணற்ற வீரர்களை தாய்மார்கள் இந்த மண்ணின் விடுதலைக்காக தருவார்கள். அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுத்து வெளியே வந்து வாழ்வதை விட மரணத்தை தள்ளி சாவதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்கிறார். கடிதம் போகிறது ஆளுநருக்கு. பிரித்து படிக்கிறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் தான் எழுதிவிட்டான் என்று நினைக்கிறார். ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என் உடன் பிறந்தார்களே, நான் அரசியல் கைதி அல்ல, உங்களுக்கு எதிராக போர் செய்திருக்கிறேன், அதனால் எனக்கு தூக்கிலிடக்கூடாது, துப்பாக்கி வச்சு என் நெஞ்சில் சுட்டுக் கொள்ள வேண்டும், அல்ல என்றால் பீரங்கி வைத்து என் நெஞ்சை பிளந்து கொள்ள வேண்டும், அப்படிதான் என் தண்டனை நிறைவேற்றணுங்கிறான். பயங்கரம் ஆளுநர். தூக்கு தண்டனை. காலையில் தூக்கு, இரவு முழுமைக்கும் அரசும் புரட்சியும் லெனின் எழுதிய புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தண்டனையை நிறைவேற்ற கூட்டிட்டு போகும்போது அவர் அதிகாரிகிட்ட சொல்றார், ஒரு 6 வரிகள் இருக்கு, படிச்சுட்டு வந்துற, ஒரு 2 நிமிஷம் இருங்க. படிச்சுட்டு போய் மரண கயிற்று தூக்கு போகும்போது இந்த பிளாக் மாஸ்க், கருப்பு முகமூடியை போடும்போது அதை போடாதீர்கள் என்கிறார். ஏன் நீ தரையில் நிக்க வச்சு சுட சொன்னாய் என்றால், என் உடலில் இருந்து உயிர் பிதுங்கி வெளியேறுகிற கடைசி நொடி வரை என் தாய் நிலத்தை என் காலடி தொட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி சொன்னேன் என்கிறார். இப்போது நீ கருப்பு முகமுடியை மாட்டாதே, எடுத்து தூக்கில போடு. ஏன்? என் உயிர் பிதுங்கி வெளியேறுகிற வரை என் கண்கள் என் தாய் நிலத்தை பார்த்துக் கொண்டே மரணிக்க வேண்டும் என்கிறார். அதை போலதான் நமது பாட்டனார் தீரன் சின்னமலையின் உடன் பிறந்தார்களே,
வெள்ளைக்காரன் மரண கயிற்றை எடுத்துக்கொண்டு வருகிற போது படக்கென்று பறித்து தன் கழுத்திலே மாட்டிக்கொண்டு நெஞ்சிலே கையை வைத்து தள்ளிவிட்டு, நீ என் எதை மரணத்துக்கூட எனக்கு பரிசாக தந்ததாக இருக்கக்கூடாது என்று தள்ளிவிட்ட வீரன் நம்முடைய புரட்டன். இந்த மொத்த வீரங்களின் வார்ப்புதான் நம்முடைய தலைவன் அவனுடைய படையில் இன்னுயிரை இந்த மாவீர தெய்வங்கள் என்பதை தமிழ் இளம் தம்பி தங்கையினர் புரிந்து கொள்ள வேண்டும். வீரம் என்பது ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல. தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை எவன் காப்பானோ அவன்தான் உண்மையான வீரன். அதுதான் உண்மையிலே வீரம், அறம் சார்ந்த வீரம். அப்படி தன் இனம் எதிர்காலத்தில் உலகில் எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற புனித லட்சிய கனவிற்காக தங்கள் இன்னுயிரை கொடையாக கொடுத்தார்கள் நமது மாவீரர்கள். அதனாலேயே அவர்கள் போற்றத்தக்கவர்கள், கொண்டாடத்தக்கவர்கள், பூஜிக்கத்தக்கவர்கள், வழிபடத்தக்கவர்கள். இங்கே உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்கிறான் சேகுவரார். நம் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது அதன் விடுதலைக்காக போராடாமல் எப்படி இருக்க முடியும்? உடன் பிறந்தார்களே. உலகில் எந்த நாடு தோற்கடிக்கப்படுகிறதோ அதெல்லாம் என் தாய் நாடு என்கிறான் இத்தாலிய மகாகவிஞன் காந்தி. எங்கெல்லாம் மானுடம் காயம்படுகிறதோ அவரெல்லாம் நம் தோழமை என்கிறார்கள். தோழமை என்று சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ என்கிறான் கம்பன். அது ஒரு சொல்லுடா, உயர்ந்த சொல். எங்குன்றம் கொண்டார், எங்குன்றம் கொண்டார் யாம் எந்தையின் இளமை என்கிறான் கபிலன். துரைந்தோய்ந்த காயந்தோய்ந்த அந்த வழியை, இந்த காயத்தை பதிவு செய்கிறான் கபிலன். எம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவமே பெரும்பாவளன் பாரதி. யார் தந்த சாபம் எங்களுக்கு இன்று ஒவ்வொரு பொழுதும் பேர்வளமாய் விடுகிறது? அற்ற திங்கள வெண்ணிலவில் எங்கள் நிலமும் எங்கள் தலைவனும் எம்மோடு இருந்தார். எம் நிலம் எம்மோடு இருந்தது, எம் தலைவர் எம்மோடு இருந்தார். ஆனால் இன்று என் காலடி தடங்கள் எல்லாம் களவாடப்பட்டு விட்டது. என் அன்னை நிலம் என்றும் அந்நிய சுவடுகள். விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ்ச்சாதி என்கிறான் பாரதி. என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, தமிழர் நிலத்திலே சேர சோழ பாண்டியர்கள், பல்லவ மன்னர்கள், நாயக்க மன்னர்கள், இவர்கள் காலங்களில் நடந்த போரை விட மிகப்பெரிய போர், மிக நீண்ட காலம் நடந்த போர் தமிழீழ மண்ணில் நம் புலிகள் நிகழ்த்திய போர் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அறவழியிலும் ஆயுதம் ஏந்திய புரட்சி வழியிலும் போர். விடுதலை, இந்த சுதந்திரம் என்ற ஒற்றை சொல்லுக்காக நாம் கொடுத்த விலை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. என் தம்பி தங்கைகளே, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. வரலாறு கூட பதிவு செய்ய பயப்படுகிற அளவிற்கு ஈகங்களை நாம் செய்திருக்கிறோம். தலைவர் சொல்றார், நாம் ஒரு லட்சிய விதையை விதைத்திருக்கிறோம், அதற்கு எம் மாவீரர்களின் ரத்தத்தை பாய்ச்சி வளர்க்கிறோம். அந்த விதை வளர்ந்து வரும், விடுதலையாய் வரும். தமிழீழ சோசலிச குடியரசு தனி தமிழீழ சோசலிச குடியரசாக மலர்ந்து வரும். இவ்வளவு காலம் நடந்த போர், சிறு சிறு நாடுகள் எல்லாம் அவர்கள் போராட்டத்தை, அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை
இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்தில் கொண்டு போய் சேர்க்க தவறியது நமது தவறு. நம் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கொண்டு போய் உலக நாடுகளின் தலைவர்களின் செவிகளில் கொண்டு சேர்க்காமல் விட்டது நமது தவறு. அதற்கான குரல்கள் உருவாக்கப்படவில்லை. காரணம், நம்மிடத்தில் அதிகாரம் இல்லை. இருந்த தலைவனும் போராளி தலைவனாக போர்க்களத்திலே நிற்க வேண்டிய ஒரு தலைவனாக ஆகி போயிட்டார். அன்பு தம்பி தங்கைகளே, கற்றறிந்த சான்றோர் பெருமக்களே, அறிவியல் வரலாற்று அறிவு பெற்ற பெருமக்களே, நம் தலைவன் பிரபாகரனிடத்தில் மட்டும் இவர்கள் போல 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தமிழர் நிலத்தை ஆட்சி செய்த இந்த அரசியல் தலைவர்களைப் போல நம்முடைய தலைவன் நிர்வாகம் செய்கிற தலைவனாக இருந்திருந்தால் உலக வல்லாதிக்கத்தின் தலை சிறந்த நாடாக தமிழர் நாடு முடியும். அதற்கிடையான நாடு இந்த பூமிப்பந்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு ஒரு கனவு கொண்டவன் அவன். கனவின் நாயகன் அவன். அவன் வரலாற்றின் மகன். ஒரு கெடுவாய்ப்பாக தமிழ் தேசிய இனம் போர்க்களத்திலேயே அவர் நிற்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. அதான் பிரச்சனைங்க. அதிலேயே நிர்வாகம் செய்து காட்டினார். தமிழிலேயே சட்டம், தமிழிலேயே மருத்துவம், நிர்வாகம். சோழன் போக்குவரத்து, பாண்டியன் வாணிபச்சோலை, சேரன் வாணிபச்சோலை. இங்க மாதிரியா அவனுக்கு கனவு. 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் என்கிற உயர்ந்த கனவு, பெரும் லட்சியம். தம்பி தங்கைகளே, உலகத்தில் அநீதி இருக்கிறவரை, அடிமைத்தனம் இருக்கிறவரை, சுதந்திரத்தை விரும்புகிற மக்கள் இருக்கும் வரை விடுதலைக்கான போராட்டம் இருந்துதான் தீரும். இது உலக நியதி என்கிற இது ஒண்ணுமே செய்ய முடியாது. என்னை அடிமையாக இரு, உரிமை இழந்த அடிமையாக வாழ், புழுவை போல நெறிந்திரு, நாயினும் கீழே போய் நக்கி பிழை என்று சொல்வதற்கு உலகத்தில் எவனுக்கு உரிமையும் இல்லை, தகுதியும் இல்லை. புழு பூச்சி வந்து எல்லாத்துக்கும் சுதந்திரம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும். புழு, கூட்டு புழு உடம்பெல்லாம் முடி முளைக்குது, ஒரு கூடு கட்டுது. அந்த ரோமத்தை இந்த முடியை உதிர்த்திட்டு ரெக்க முளைக்குது பாருங்க. ரெக்க முளைக்கும் போது ஒரு மரண வலியை அதை அனுபவிக்குங்கிறான். ஒரு மரண வலியை, அவ்வளவு பெரிய கொடிய வலியை அது தாங்குங்கிறான். தாங்க வேண்டியது இருக்குதுங்கிறான். அதற்கு பிறகு இறக்கை முளைச்சு கூட்டை உடைத்து வண்ணத்து பூச்சியாக விடுதலையை பெற்று சுதந்திரமாக பறக்கிறது. அப்படித்தான் எங்கள் தமிழ் இளமும் நாளை விடுதலை பெற்று மலரும் என்பதை என்னினும் இளைய என் தம்பி தங்கைகள் உறுதியோடு நம்ப வேண்டும். அதற்காக உழைக்க வேண்டும். முள்ளு கம்பிகள் நம் உடலை கீறி கிழிக்கலாம். ஆனால் கண்கள் சுமந்திருக்கிற கனத்த விடுதலை கனவை பொய்யாக்கிவிட முடியாது. என் உடன் பிறந்தார்களே, பொய்யாக்கிவிட முடியாது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காப்போம் கருக திருவிழமோங்கிறான் பாரதி. தர்மமே வெல்லும் எனும் சான்றோர் சொல் பொய்யாகுமோ, கர்ம வினைகள் எல்லாம் யாம் கண்டது போதாதோங்கிறான். நாங்க பட்டதெல்லாம் போதாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த நிலமும் அதிகாரமும் உண்மையிலேயே தமிழர் அரசாக மலரும் போது எல்லாம் சரியாயிடும். இதே மாவீரர் நாள், இதே தலைவர் பிறந்த நாள் அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு விழாவாக நடத்தப்படும். பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் லட்சக்கணக்காக, பல லட்சக்கணக்காக கூடுவார்கள். அது நடக்கும், நடத்தி காட்டுவோம்.
எங்க மாவீரர்கள் சுமந்து நின்ற கனவு உண்மையானால், அவர்கள் சிந்திய ரத்த துளியில் என் தாயிடம் சிவந்தது உண்மையானால், நாங்கள் சுவாசிக்கிற காற்றிலே எமது மொழிக்காக எமது விடுதலைக்காக உயிர்நீத்த ஈக மறவர்களின் மூச்சுக்காற்று கலந்திருப்பது உண்மையானால், உறுதியாக ஒரு நாள் நாங்கள் வெல்லுவோம். உறுதியாக வெல்லுவோம். அண்ணன் சொல்வதை ஆள் மனதுக்குள் பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள், ஆட்சியாளர்கள் யாருக்கானவர்கள்? உன் மொழி செத்து போனதை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதுண்டா? உன் இனம் சத்ததை பற்றி அவர்கள் கவலைப்பட்டதுண்டா? இத்தனை ஆயிரம் வீரர்கள் சத்தது யாருக்காக? அவர்களுக்கு என்று வீடு கட்டவா? அன்னை தமிழினத்திற்கு நாடு கட்டவா? இந்த வீரர்கள் பயங்கரவாதிகள் என்று உலகம் சொல்லலாம். தமிழ் பேரினம் எப்படி அடம் சொல்லலாம்? எனக்காக இறந்தவனை நான் மறந்து கடந்து போன நான் மனிதனட, இறந்து போன பிணம் கூட இந்த வேலை செய்ய. இதை விட வரலாற்றில் துரோகம் உண்ட? துரோகம் உண்ட? ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி ஒரு பூவை போட்டு வணக்கம் செலுத்தாத இவர்கள் எப்படா மான தமிழ் மக்கள் வாக்க கேட்டு வர்றா? நீ செலுத்துற. ஒரு இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டுமானால் அது தனக்கென்று ஒரு நாடு அடையணும். அந்த நாடை அடைவதற்கு போராடிய வீரர்கள், போராடிய வீரர்கள். அவன் சொல்லுவான், 1000 சொல்லுவான், பிரபாகரன் தீவிரவாதி, பிரபாகரன் பயங்கரவாதி. போட அங்க போயிட்டு போ. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த காலம். நீ இன்னைக்கு வந்து பெருமகனார் ஐயா ராஜீவ் காந்தியே, என் தம்பி தங்கிகள், ஹூ இஸ் ராஜீவ் காந்தின்னு கேளு. ஐ டோன்ட் நோ. எங்க கூடியிருக்காம அவ்வளவு பேரும் அவர் இறந்ததுக்கு, அவர் இறந்தப்ப பிறந்தவன் கூட என் பக்கத்தில் நிற்கிறான். அதுக்கு பின்னாடி பிறந்தவன். ஆனால் ஹூ இஸ் பிரபாகரன்? அவர் லீடர். இலங்கை கடல் இடங்கள் கடற்படைக்குள்ள சீன இருக்கான். சீன இருந்துட்டு நம்ம மீனவர்களை அடிக்கிறான். சிங்கள சீன ராணுவ வீரர்களும் இந்திய இந்த இலங்கை ராணுவர்களும் அடிக்கிறான். அடிக்கும் போது அந்த சீன கேட்கிறான், அது இந்தியன் இந்தியன் அப்படின்னு. அந்த சிங்கள ராணுவ வீரன் சொல்றான், நோ நோ, தேர் ஆர் பிரபாகரன் ரிலேஷன்ஸ். தம்பி, நீ சொன்னாலும் சொல்லனாலும் அவனுடைய ரிலேஷன் தான் நீ. அதனால இதெல்லாம் கிடையாது தம்பி, அதெல்லாம் செல்லேறி போச்சு. என் பசங்க இங்க உட்கார்ந்து இருக்கிற என் உறவுகளின் அத்தனை பேர் அலைபேசியும் பாரு, எங்க அண்ணன் தான் இருக்கும். அத்தனை பேர் சட்டப்பையிலையும் பார். கருணாநிதி படம், ஸ்டாலின் படம், உதயநிதி படம், ஜெயலலிதா இல்ல, எங்கள் தலைவன் பிரபாகரன் படம். எல்லார் வீட்டு வரவேற்பு அறையிலையும் அவர் படம் தான். எல்லார் வீட்டு பூஜை அறையிலையும் மாவீரர் படம் தான். பிறக்கிற பிள்ளை எல்லாம் பிரபாகரன் 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 என்று பேர் சொல்லி பிறகு வரலாறு மாறும் தம்பி. புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார், வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று. காமலர் இன வரலாறு பிரபாகரனுக்கு முன்பு பிரபாகரனுக்கு பின்பு என்று எழுதப்படும். நாங்கள் விட்டுட்டு போகிற ஆள்கள் அது வீரம் எறிந்த ஒரு இனத்தின் மக்கள். எங்கள் ஈகத்திற்கு, உயிர் தியாகத்திற்கு, நாங்கள் செந்திய ரத்தத்திற்கெல்லாம் பதில் சொல்லணும். சும்மா அப்படிலாம் போயிட முடியாது. சிலர் அவரை பேர் வந்து முதலமைச்சராக என்னங்க பண்ணுவார், தீர்மானம் தான் போடுவார் அப்படின்னு பார்த்தா, என்ன பார்த்தா தீர்மானம் போடுற பயமா தெரியுது உங்களுக்கு. என்ன
அவர்களுடைய ஆதங்கம், ஆற்றாமை, அவர்களுடைய மகிழ்ச்சிக்கு இதெல்லாம் பேசிட்டு இருப்பார்கள். மிக விழிப்புணர்வுடன், விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. தலைவர் நமக்கு கற்பிச்சிருக்காரு. விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. தமிழ் இளம் தலைமுறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வு. ஏன் நீ சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறாய், அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். அங்கே ஆயுத வலிமை வச்சு நம்மளை அடித்து அழைச்சு ஒழித்து நம்மளை நம் தாய் நிலத்தை ஆக்கிரமிச்சான். அங்க ஈழத்துல. இங்க அப்படி இல்ல. அங்க என்ன நடந்தது? எந்த ஆயுதத்தை வைத்து தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறார்களோ அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் தன் இன மக்களை பாதுகாக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு தலைவர் தூக்கியது துவக்கு. ஆனால் நீ இங்கே உரிமை இழந்து அடிமைப்பட்டு நிலத்தை பறிகொடுக்கிறாய். வானூர்தி நிலையம் கட்ட 5000 ஏக்கர், சிப்காட் தொழிற்சாலை கட்ட 2000 3000 ஏக்கர் உன் நிலங்கள் பறிபோகிறது. அதிகாரம் பறிக்கிறது. அதிகாரம் என்பது என் அன்பு உடன் பிறந்தார்களே, அதிகாரத்திற்கு கண் இருக்கிறது, ஆனால் கண்ணீரே இல்லை. அதிகாரத்திற்கு காதுகள் கிடையாது, காதுகள் கிடையாது. அகன்ற வாயும் நீல கால்களும் தான் உண்டு. நீ உரிமைக்காக போராடினால் உன்னை மிதிச்சு நசுக்கும். அந்த அகல வாயை கொண்டு பேசி அதை நியாயப்படுத்தும். உன்னுடைய தாத்தா தெய்வ திருமகன் சொல்றாரு, நீ ஊமையாக இருக்கிறவரை, இருக்கிறவர் என்ன, நீ தேசியவாதி. உரிமை என்று பேசிட்டு நீ தேச துரோகி. அவ்வளவுதான். விவசாயி மேல குண்டாஸ் போட்டா குண்டாஸ் இல்லைங்க, மண்ணு இல்லைங்க. பத்திரிக்கை ஏன்னா மலையை வெட்டி விற்கிறவன், மண்ணலி விற்கிறவன், கள்ளச்சாரம் காய்க்கிறவன், அவனெல்லாம் வெளியே உழுத வச்சு உலகத்துக்கு சோறு போடுற வேளாண் குடிமக்கள் குண்டாஸ். திருச்சியில் இருக்கிற சிறப்பு முகாமை மட்டும் மூடிடக்கூடாது. ஏன்னு அதுல கொண்டாந்து பல பேரை நம்ம அடைக்க வேண்டியது இருக்கு. அதே நிலைமை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. தம்பி தங்கைகளே, இந்த நாளில் நீங்கள் ஒரு உறுதி இருக்கணும். மிகுந்த விழிப்புணர்வோடு, எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். தேவையற்ற வீண் விரைவு, வெட்டி பேச்சு, விவாதங்களில் தலையிடக்கூடாது. உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்க நீ ஒரு புரட்சியாளர். நீ உன்னை அப்படித்தான் நீ உருமாற்றிக் கொள்ளணும். அப்படிதான் உருமாற்றிக் கொள்ளணும். நீ நல்லா கவனிச்சுக்க. இத்தனை மாவீரர்களும் உடன் பிறந்தார்கள் என்பதை நீ கவனத்தில் வச்சுக்க. அவன் சிந்திய ரத்தமும் அவன் கொடுத்த உயிர் விலையும் வீணாக கூடாது. அப்படின்னா உனக்கு வெறி இருக்கணும். அன்னை பள்ளி பாபா சொல்றாரு, மொழி பற்றி இனப்பற்று கொள்ளாதே, வெறிகள் இல்லை என்றால் நீ ஆளப்படுவாய், ஒருபோதும் ஆள மாட்டாய். நீ உன் இனத்தின் மீது, மொழியின் மீது வெறி வைப்பது என்பது இன்னொரு மொழியை வீழ்த்துவதற்கு அல்ல, அழிப்பதற்கு அல்ல. இன்னொரு இனத்தை அழிப்பதற்கோ வீழ்த்துவதற்கோ அல்ல. வீழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இன மக்களை பாதுகாப்பதற்கு என்பதை நீ புரிந்து கொள்ளும். தொலைநோக்கில் நீ தூரமாக கணிச்சு பாரு. உன்னுடைய தாய் நிலம் பறிபோய் கொண்டிருக்குது. எவ்வளவு நுட்பமாக உன்னை வெளியேற்றினார்கள் என்பதை கவனித்து பாரு. என் உடன் பிறந்தவனே, முதலில் உன்னை உன் மொழியிலிருந்து வெளியேற்றினார்கள். பிறகு உன்னை உன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். பின்னர் உன்னுடைய வரலாற்றிலிருந்து வெளியேற்றினார்கள். உனக்கு எந்த வரலாற்று சுவடுகளும் அடையாளங்களும் பெருமைகளும் இருக்காது. நாம வந்த பிறகுதான் இந்த திசையில பாக்குறீங்கல்ல, நம் இனத்தின் முன்னவர்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லாம் பாக்குற. இதுக்கு முன்னாடி உன் கண்ணிலே இருந்திருக்காரு. இந்த தெருவில் வச்சுக்க ஒற்றை ஒற்றை பதாகைகளை பாத்தியா? அண்ணல் தங்க கியா பேசுனாலும் இந்த இவங்களெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அப்ப என்ன, திட்டமிட்டு நீ மறைக்கப்பட்டாய். பிறகு இப்ப என்ன ஆயிடுச்சு, உழைப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறாய். தமிழர்களா வேலைக்கு வர்றது இல்லைங்க, குடிச்சுட்டு படுத்துக்கிறாங்க. குடிக்க வச்ச யாரு? அதே வெளியிலிருந்து ஆள் கூட்டிட்டு வந்து போராடுறாங்க. அப்ப நமக்கு நீங்க பீகார்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வந்து தேர்தலில் வேலை செய்யறீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு
500,000 பெண்கள் வந்துட்டு எங்களுக்கு சிப்காட் தொழிற்சாலை வேணும், சிப்காட் தொழிற்சாலை வேணும்னு போராடிக்கும். எங்க இருந்து 200 ரூபாய். அந்த அம்மாட்ட போய் ஒருத்தங்க கேட்கிற, அம்மா என்னம்மா எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. 1000 ரூபாய் சொல்லல, எங்களுக்கு 200 ரூபாய் தர்றாங்க. உன் நிலம் பறி போய் கொண்டிருக்கிறது, உன் வளம் களவு போய் கொண்டிருக்கிறது. உங்கள் கண் முன்னே உங்கள் வளங்கள் களவு போய் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். ஜான் பெர்கின், நீ ஒண்ணுமே செய்ய முடியல. ஒன்னால எவ்வளவு பெரிய உயர்ந்த அதிகாரம் வந்தாலும் வெட்டிய மரங்களை நட்டு வளர்க்கலாம், உறிஞ்சிய நீரை தேக்கி வைக்கலாம், ஆனால் மலையை மணலை உன்னால் உருவாக்க முடியாது. அது உன்னதில்லை. உனக்கு பின்னே உனக்கு பின்னே உனக்கு பின்னே அவனுக்கு பின்னே அவனுக்கு பின்னே வருகிற பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தாண்டி வாழப்போகிற உன் தலைமுறையின் சொத்து, அதை நீ அழிக்கிற. எவ்வளவு பெரிய கொடுமை நிகழ்து. அப்ப இதை மாற்றணும்னா என்ன செய்யணும்? உனக்கு ஒரு வெறி வேணும், லட்சிய உறுதி வேணும். லட்சியத்தில் உறுதி கொண்டு ஒன்றுபட்ட மக்களே வரலாற்றை படைப்பார்கள் என்கிறார் நம் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்ப நீ இருக்கிற இந்த தாய் நிலத்தை இழக்காமல் இருக்கணும். ஒரு தாய் நிலத்தை பறிகொடுத்துட்டோம். இருக்கிற இந்த நிலத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நீ அதிகாரத்தை பிடிக்கணும். இல்லை என்றால் அதே நிலைமை உனக்கு இங்கே வரும். அங்கே அடித்து விரட்டிய போது ஒரு ஏதிலிகளாக வந்தேனும் நிற்பதற்கு இங்கு ஒரு தாய் நிலம் இருந்தது. ஆனால் இங்கிருந்து அடித்தால் எங்கு போவா என்பதை வண்டியில போகும்போதே சிந்திச்சுட்டு போ. வீட்டில் போய் படுத்து யோசி. உன்னை நுட்பமா வெளியேற்றான், வேலையிலிருந்து வெளியேற்றிட்டான். இப்ப நீ எந்த வேலையும் நீ செய்யறதில்ல, செய்ய போறதில்லை. பூரா வட இந்தியர்கள். நீ எழுதி வச்சுக்க, நான் அண்ணன் சொல்றது நடக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் நடப்பது, ஈழத்தில் நம் இன சொந்தங்களுக்கு நடந்தது, நாளை நமக்கு இந்த நிலத்தில் நடக்கும். நடக்கும். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்ன, ஈழத்தில் நமக்கு என்ன நடந்ததோ அது இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு நடக்குது. அண்டி ஒண்டி வந்த சிங்களன் வந்தா அவன் விடுதலையை அவனுக்கு இந்த மாவீரத்தில் வர்ற மாதிரி மொத்தமா அவன் விடுதலை வெள்ளக்காரன் கொடுத்துட்டு போக அவன் அதிகாரத்தை கைப்பற்றிட்டு சிங்களமே ஆட்சி மொழின்னு மாற்றி சிங்கள பௌத்தன் தான் அதிபராக முடியுங்கிற சட்டத்திட்டத்தை எல்லாம் கொண்டு வந்து பூர்வீக குடிகளை இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளி திட்டமிட்டு அடிச்சான். இந்திய நாட்டு ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியும், மலையாளிகள் இடம்பெற முடியும், கன்னடர்கள் இடம்பெற முடியும், தெலுங்கர்கள் இடம்பெற முடியும், பீகாரி, மராட்டியன், ராஜஸ்தானி, போஜ்பூரி எல்லாம் இடம்பெற முடியும். ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியாது. அப்ப அந்த நாட்டு ராணுவம், சிங்கள ராணுவம் எப்படி தமிழ் இன மக்களை பாதுகாக்கும்? என் அக்கா தங்கச்சி எப்படி பாதுகாக்கும்? எப்படி பாதுகாக்கும்? ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி வன்புணர்வு செய்து தூக்கி போட்டான், கொன்னு தூக்கி போட்டான். வேற வழியே இல்லாமல் ஆயுதத்தை எடுக்க வேண்டிய தேவை. அந்த போர், அந்த போராட்டம் எல்லாவற்றையும் சிங்கள அரச பயங்கரவாதம் தான் நம் தலைவனுக்கு திணித்தது. இங்க இத்தனை போராட்டம் நடக்குது, நம்ம பொழுதுபோகாமையா போராடுறோம்? வீடை இடிக்கிற இடத்துல போராடுறோம், நிலத்தை பறிக்கிற இடத்துல போராடுறோம், பொழுதுபோகாமையா போராடுறோம்? இல்லை. இந்த போராட்டத்தை எங்களுக்கு கையளித்தது யார்? எங்கள் மீது திணித்தது யார்? ஆட்சியாளர்களே பதில் சொல்லுங்கள், யார்? என்னடா தம்பி இன்னைக்கு பொழுதே போகல, எங்க போராட்டம் இருக்காடா, போயிட்டு வருமாடா? அப்படி ஒண்ணு நாங்கள் பொழுதுபோக்குக்கு போராடுறவர்கள் அல்ல. நாங்கள் வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மனநோயாளிகள் அல்ல. நாங்கள் தேசியத்தின் உரிமைக்கான புரட்சியவாதிகள், போராளிகள். அதேதான் பாலஸ்தீனத்தில் நடக்குது. இப்போ நாடற்று இருந்த மக்கள், பாவம் பாலைவனத்தில் கொஞ்சம் இடம் கொடுத்த பாலஸ்தீன மக்கள், அது நம்ம கிராமங்களில் சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அது கிடைக்கு 2 ஆடு கேட்கும். நரிக்கு படுக்க இடம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அப்புறம் கிடைக்கு 2 ஆடு தான் கேட்கும். அதேதான் இஸ்ரேல் கேட்குது.
அவன் பாலஸ்தீன ஒருத்தட்ட போயிட்டு ஒரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு, நீங்க ஏன் அப்பாவி மக்களை தாக்குதல் நடத்துகிறீர்கள், அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறீர்கள் என்று கேட்கறதுக்கு அந்த பாலஸ்தீனியர் சொல்றாரு, அந்த பாலஸ்தீனத்துக்காரர் சொல்றாரு, அவர்களை அப்பாவிகள் என்று எப்படி நீங்கள் சொல்வீர்கள்? அவர்கள் என் அன்னை நிலத்தை ஆக்கிரமித்த ஆக்கிரமிப்பாளர்கள், அவர்களுடைய அப்பாவின்னு சொல்வ நீ? இதேதான் எனக்கு ஈழத்தில் நடந்தது. என் அண்ணன் திலீபன் இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவர் வைத்த கோரிக்கையிலே 2வது கோரிக்கை, எங்கள் அன்னை தமிழீழ நிலத்தை சிங்கள குடியேற்றம் திட்டமிட்டு நிகழ்த்தப்படுகிறது, எங்கள் தாயிடம் அபகரிக்கப்படுகிறது, ஆக்கிரமிக்கப்படுகிறது, அதை தடுங்கள் என்றுதான் கோரிக்கை வச்சாரு. அன்னைக்காக நம்மளோட படை இருந்துச்சு, தடுத்தோம், போரிட்டோம். இன்னைக்கு எதுவுமே இல்லை, தடையின்றி குடியேற்றம், முழுக்க சிங்களமயம். 2,50,000 ராணுவ வீரர்கள் 2 லட்சம் பேர் நம்ம தாய் நிலத்தில் தான் இருக்கான். ஒரு ஆளுக்கு 2 வீரர் இருப்பான். எப்படி? அவனுக்கு இன்னும் பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்பவும் ஈடு சுடரத்தை விட மாட்டேங்கிறான், கொடியத்தை விட மாட்டேங்கிறான், விளக்கத்தை விட மாட்டேங்கிறான், பூ போட விட மாட்டேங்கிறான். பயம் பயம் இல்லைன்னா நிர்வாணப்படுத்திட்டான். உடலை எங்குமே கருவிகள் இல்ல, உடையே இல்ல, கண்ணையும் கட்டிட்டான், புறங்கையும் கட்டிட்டான். ஆனாலும் கோலை சிங்களன் முன்னாடி வந்து நேர்ல நெஞ்சில சுட முடியல, முதுகு பின்னாடி சுட்டான். காணொலி இருக்கு பாரு. நிர்வாணப்படுத்தி கண்ணையும் பிறங்கையும் கட்டி விட்ட பிறகும் நெஞ்சுக்கு நெஞ்சு நேருக்கு நேர்ந்து சுட துணியில்லாதவர்கள். அந்த பயம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கணும்? அந்த பயம் அதேதான் உனக்கு நடக்கும். அண்ணே போலீஸ்காரனையும் அடிச்சிட்டாங்க, அதுல இருந்து நினைத்தது போலீஸே அடிக்கிறான், நீ எம்மாத்திரம்ங்கிறான். தம்பி திருப்பூர்ல அடிப்பான் தம்பி, ஒரு ஊர்ல அடிப்பான் தம்பி, ஊருக்கு அடிப்பான் தம்பி. இவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஆட்சியாளர்கள் காவிரி நதிநீர் கேட்கிற போதெல்லாம் கர்நாடகாவில் அடித்து விரட்டிய போது இவர்கள் என்ன செய்தார்கள்? முல்லை பெரியாற்றில் தண்ணி கேட்கிற போதெல்லாம் அடித்து விரட்டிய போது என்ன செய்தார்கள்? ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் சொத்து செத்து விழுந்த போது என்ன செய்தார்கள்? அதேதான் செய்வாங்க. இங்கே துப்பாக்கி தூத்துக்குடியில நம்மளே சுட்டுக் கொள்வார்கள். 840க்கு மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இவர்கள் என்ன செய்தார்கள் நமக்காக? ஒன்னும் செய்ய மாட்டான். ஏன்? சாவவன் தமிழன் என்றால் சகித்துக் கொள்வான். உன் மரணத்தை ரசிப்பான், உன் ரத்தத்தை ருசிப்பான், உன் மரண ஓலத்தை, உன் அழுகுறலை இசை போல கேட்டு ரசிப்பான். ஏனென்றால் சாவது தமிழன். கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். இந்த ஒரு நிலம் தான் இருக்கு. நீ இமயவரை பரவி வாழ்ந்தாய், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தாய், தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு எல்லா இனங்களும் வந்து குடியேறுது என்கிறார்கள். டோனி ஜோசப்பும் ரிச்சார்டும் மாற்றினும் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். ஆனால் இமயவரை பரவி இருந்த நீ காலடியில் குறுகியது எப்படி? இவ்வளவு நிலப்பரப்பை இழந்தது எப்படி? இப்போதுமாதான் நடக்கிறது. உலக புகழ்பெற்ற கடற்கரை உனக்கு என்றால் ஒண்ணுதான். கடற்கரையில் இருக்கிற வீடுகளில் எண்ணிப்பார் 10 வீடு தமிழர்களுக்கு இருந்த பெரிய பெரிய சாதனை. மிக கவனமாக இருக்கணும், மிகுந்த கவனமாக இருக்கணும். எதற்காக நமது மாவீரர்கள் இன்னுயிரை ஈந்தார்கள்? எதற்காக? உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசார்களையற்றவன். நிக்க இடமில்ல, அப்புறம் நான் அனைத்துலகம் பேசிட்டு உழுது வழக்க ஒரே காணி இருக்காது. ஆனா மேலும் அமெரிக்க ஏகாதிபத்தியமே உன்னை வன்மையாக கண்டிக்கிறேன். இங்க வாடா, எதையாவது பேசுறது. இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேசார்கள் ஏற்றவன். நிலமற்ற இனமும் நிர்வாண உலகம் உலகில் அவமானகரமானது நம்ம தலைவர் சொல்றார். அப்ப நிலமற்ற இனமாக போறிய சொல்லு. தாய் நிலங்களை இழந்த இனங்கள் எல்லாம் எங்கே இருக்குது?
எங்க இருக்கு? ஒரு நாட்டை பிடிக்கணும்னா என் உடன் இருந்தார்களே, அங்க யானைப்பட, குதிரைப்பட, புலிப்பட, பீரங்கி, தோட்டா, துப்பாக்கி தேவையில்லை. ஒரு உயிரையும் கொல்ல வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. ஆனால் அந்த நாட்டை அழிச்சலாம். எப்படி? முதல்ல அவன் மொழியை அழிச்சிடணும். அவன் மொழியை அழிச்சு விட்டால் அவனுடைய கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாம் செத்துரும். எல்லாம் அழிந்த பிறகு இனம் அழிந்துவிடும். இனம் அழிந்தால் நாடு அழிந்துவிடும். ஏறக்குறைய நம் நாடு, நம் இனம் அழிந்து விட்டது, நம் நாடு அழிந்து விட்டது. தாய்மொழி எழுத படிக்க தெரியல. மொழி செத்து விடக்கூடாதுன்னு செத்தான், மொழி செத்துருச்சு. இனம் செத்து விடக்கூடாதுன்னு செத்தான், இனம் செத்துருச்சு. தாய்நிலம் பரிவையில் விடக்கூடாது என்று செத்தார்கள், போயிடுச்சு. அப்ப நம்ம சொல்லும்ல, இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம். முத இழந்ததை மீட்கலாம், முத இருப்பதையாவது காப்போம். அதுக்காவது ஒன்னா நின்று வேலை செய்யணும். அது ரொம்ப முக்கியம். நம்முடைய ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்னதுரை அவர்கள், என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். உன் அன்னை நிலத்தை பேரன்பு கொண்டு நேசி. உன்னை பெற்ற தாயை உன்னை 10 மாதம் தான் சுமக்கிறாள். ஆனால் இந்த பூமி தாயை உன் வாழ்நாளில் கடைசி நொடி வரை சுமக்கிறாள். பிறந்த உடனேயே அன்னையின் மடியிலிருந்து, பிறந்தவுடன் அன்னையின் மடியிலிருந்து முதலடி எடுத்து வைப்பது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. ஆகையினாலே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நிலத்தை இழந்தீர்கள் என்றால் வளத்தை இழப்பீர்கள், வளத்தை இழந்தீர்கள் என்றால் இனத்தை இழப்பீர்கள். ஆகையினாலே அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். இது என் நிலம், இது என் நாடு, என் அதிகாரம், என் உரிமை. தலைவர் நம் நிலத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்கியது துவக்கு. நீ இந்த நிலத்தையும் அதிகாரத்தையும் இனத்தையும் பாதுகாக்க தூக்க வேண்டியது மதிப்புமிக்க வாக்கு. ஒரு தாய் பிள்ளைகள் ஓர் இனத்தின் மக்கள் என்றாலும் தலைவர் வாழ்ந்த நிலம் களம் வேறு, நாம் நிற்கிற நிலம் களம் வேறு. அது ராணுவ அரசியல், இது மக்கள் அரசியல். அங்கே அழித்து ஒழித்தவன் ஆயுதத்தை வச்சு, இங்கே அடக்கி ஒழிக்க அடிக்கிறவன் நம்மள்கிட்ட இருந்து அதிகாரத்தை பெற்று அதிகாரத்தை வைத்து. அப்ப நீ தூக்க வேண்டியது துவக்கல்ல, வாக்கு. இது மக்கள் ஜனநாயக புரட்சி. அதனால்தான் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல, மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைக்க காரணம் அதுதான். இவ்வளவு பேர் உயிரீகம் செய்தது, பல லட்சக்கணக்கில் மக்கள், பொதுமக்கள் போரில் சிக்குண்டு உயிர் நீத்தது, இதெல்லாம் வீணா போவதற்கு நாம் விடலாமா? ஒரு சொல்லுதான், ஆண்ட பரம்பரை அடிமையாவதா, வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, மான தமிழினம் மண்டியிடுவதா? 50,000 ஆண்டுகளுக்கு ஒரு மூத்த இனம், நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனம், மானமும் ஈரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனம் தோற்று வீழ்ந்தது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டுமா? இல்லை இல்லை, மீண்டும் மீண்டும் எழுந்து வென்றது என்ற வரலாற்று பதிவு வர வேண்டும் என்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் எண்ணி பார்க்க வேண்டும். அவ்வளவு விட்டுட்டு போயிட முடியாது. சொல்லுவான், விடுதலை புலிகள் ஆதரிச்சா பணம் வரும் சொல்ல. ஆமா வருது, எங்களுக்கு வருது, பெட்டி பெட்டியா வருது, நீங்கள் ஆதரிச்சு பேசுங்க, உங்களுக்கும் வரும். கேஸ் வருதான்னு பார்ப்போம். சொல்லுவான், உன்னை ஊனப்படுத்துவான், குற்றப்படுத்துவான், உன்னை உணர்வை ஊனப்படுத்துவான், அப்படியே அசிங்கப்படுத்துவான், அப்படி கூனி குறுகிற மாதிரி பேசுவான். சொல்லல, என்ன தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? தமிழ் படிச்சா என்ன ஆகுது? என்ன தமிழன் இப்படியே பேசிருப்பான். நீ இந்த காதல வாங்கி இந்த காதல விடுதுன்னு சொல்ல, அதெல்லாம் உனக்கு எந்த காதலையும் வாங்காத. இலக்கை தீர்மானித்து அதிலே குறியாது. அதுதான் விவேகானந்தர் சொல்றாரு,
ஒரு இலக்கை தீர்மானித்துக் கொண்டு அதை வெற்றி அடைகிற வரை ஆய்வுகளை செயல்படுத்திக் கொண்டே இருக்கணும். எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதனால பிரபாகரனை பேசுறது, மாவீரர்களை பேசுறதுல அவர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து காசு வரும் அப்படின்னு இல்ல, ஒண்ணு வரும். இது ஒரு கனவு. ஈழம் என்பது ஒரு 3 எழுத்து வார்த்தை இல்லை என் உடன் பிறந்தார்களே. அது தேசியத்தின் தேச கனவு. காவிரி நதிநீர் நமக்கு ஒரு பிரச்சனை, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமைங்கிறது ஒரு பிரச்சனை, கச்சத்தீவு மீட்புங்கிறது ஒரு பிரச்சனை, நிலம் பறிபோவது வளம் பறிபோவது ஒரு பிரச்சனை. ஆனால் ஈழம் நமக்கு பிரச்சனை அல்ல. ஒரு தேசிய இனத்தின் விடுதலை என்பதை, தேச விடுதலை என்பதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அது பிரச்சனை கிடையாது. ஈழம் என்பது எங்களின் உயிர் மூச்சு. அதே எப்படி இத்தனை ஆயிரம் பேர் அந்த நிலத்திற்காக உயிரை கொடுத்துட்டாங்கன்னா விட்டு போயிட முடியுமா? அது யாருக்கான நாடு? போராடி உயிர் நீத்த வீரர்களுக்கு மட்டுமா? இல்ல ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமா? உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 12 கோடி தமிழ் தேசிய மக்களுக்கான தேசம். தனித்தமிழில சோசலிச குடியரசு மலர்ந்தால் எங்க ஆளு அங்கீகரிக்கப்படாத நாடுகளில் போய் ஓட்டப்பந்தயத்தில் வென்றுட்டு அவன் கொடியை பிடிச்சிட்டு ஓடினான், விளையாடிட்டு வெற்றியில. அப்ப இதே கொடி, தேசிய கொடியே இருது, கொடியே இருதுன்னு பாட்டை போட்டு ஓடினான். அது மாதிரி உன் மொழியிலேயே பணம் அச்சிடப்படும், உன் மொழியிலேயே சட்டம் படிப்ப, மருத்துவம் படிப்ப, எல்லாம் வந்துடும். ஆசிய போட்டியில், ஒலிம்பிக் போட்டியிலே நம் பிள்ளைகள் பதக்கம் என்று வருகிற போது, வெற்றி மேடையில் ஏறுகிற போது தேசிய கீதம் பாடப்படும் உன் தாய் மொழியிலேயே. உலக அரங்கில் உன் தாய் மொழியிலேயே தேசிய கீதம் பாடப்படும். அந்த பெருமை, அந்த நிமிர்வு, அந்த திமிரு நமக்கு இருக்கணும். தமிழந்தா அப்படின்னு இருக்கணும். இதனால எதை பத்தியும் கவலைப்படாத. சமரசம்ங்கிறது கிடையாது, சமரசம் கிடையாது. விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் எதிலையும் சமரசம் இல்லாத உறுதி. அதான் தலைவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது. தனியா நீ என்ன பண்ணுவார்? தனித்து நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம், தனித்துவத்தோடு நிற்போம். தமிழர் நிலத்திலே மிகப்பெரிய அரசியல் கூட்டணி வைத்திருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இயக்கங்களோடு அல்ல, இன மக்களோடு இணைந்து கூட்டணி. தலைவர்களோடு இணைந்து அல்ல, தன்மானமிக்க தமிழர்களோடு இணைந்து கூட்டணி. இனிப்பு எங்க இருக்குதோ அங்கே ஈயும் எறும்பும் வரும். உண்மையும் நேர்மையும் எங்க இருக்கோ அங்கே மக்கள் தானாக வருவார்கள். வந்திருக்கிறார்கள், வருவார்கள். இங்க கூடி இருக்கிறவன் மட்டும் பேச்ச கேட்டிருக்கான்னு நினைக்காத. உலகம் பூரா இருக்க ஒவ்வொரு தமிழனும் கேட்டிருக்கான். எல்லாம் ஏழு தான். மிக கவனமாக நாம் கால் எடுத்து வைக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஆதியில் மனிதன் காடுகளில் இருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்குதுங்கிறாங்க. அது மாதிரி இப்ப நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்படுது. அதனால துணிந்துருங்க. நம்மளால வெல்ல முடியும், வெல்ல முடியாது, அது முடியாது, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்காத. நாய் நரியெல்லாம் நிறைய நாயை கூட்டிட்டு நிறைய கூட்டிட்டு போனா, பூலி தனியா போய் வேட்டையானா தான் பெருமை. இதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. 31 லட்சம் பேர் நம்பியிருக்காங்க. அதை 61 லட்சம் ஆக்க முடியாதா? அதை 1 கோடியே 20 லட்சம் ஆக்க முடியாதா? முடியாதா?
முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரிங்கிறான் நெப்போலியன். போட அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உலகத்தில் எவராலும் முடியாது, எங்களால் முடியும். எங்களால் முடியாதது எவராலும் முடியாது. சோம்பேறிக்கு சுவாசிக்கிறது கூட ஒரு வேலையா தெரியும். சோம்பேறி பேருக்கு தலையில் இருக்கிற முடி கூட பாரமா தெரியும். முடியும் என்று நினைத்தால் எல்லாம் முடியும், எங்களால் முடியும். நான் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியால கட்சி வச்சிருக்கேன். சொந்த மண்ணில அக்கா தங்கச்சியும் பெரியம்மா சின்னம்மா சித்தப்பன் பெரிய பண்ண கட்சி வச்சு நடத்துறேன். இன்னைக்கு தோக்கடிச்சா நாளைக்கு வெள்ள வைப்பான், அவ்வளவுதானே. எத்தனை நாளைக்கு நீ தோக்கடிச்சிட முடியும்? ஒரு நாள் பாவம் பார்த்து பரிதாபப்பட்டாவது ஒரு ஓட்ட போட்டுருவான்ல. ரொம்ப நாளா பேசுறான். வரும் காலம் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் அல்ல நாங்கள். எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள். அவன் நீராற்றில் நீஞ்சியவன் அல்ல, நெருப்பாற்றில் நீஞ்சவன். அதுவும் நீரின் ஓட்டத்தில் அல்ல, எதிர்த்து நீஞ்சியவன். அதனால அஞ்சுவதும் அடிவணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாதுங்கிற. துணிந்து நில்லுங்க, உறுதியா வெல்லுவோம். அதுல எந்த மாற்றம் இருக்க வேண்டியதில்லை. நாம செய்து கொண்டிருப்பது தமிழ் தேசியத்திற்கான அரசியல். தமிழ் தேசியத்திற்கான அரசியலை வென்று தமிழ் தேசியத்திற்கான அதிகாரத்தை நிறுவனம். அந்த அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு தமிழர் தேச விடுதலைக்கான அரசியலை செய்யணும். புரியுதா? போட்டு குழப்பிக்கிற கூடாது. அறிவு சிறந்த பெருமக்கள், என் அன்பிற்கினிய தம்பி தங்கைகள், என்னை பார்க்கிறவர்களாம் உன்னைதான் நம்பி நிற்கிறோம் என்று சொல்லும் போது உள்ளம் கூசும். நான் உங்களையெல்லாம் நம்பிதான் நிற்கிறேன். என்னை நம்பி நிற்கிறது. நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்துதான். தனிமரம் தோப்பாகாது, உண்மைதான். தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகிறது, அதுவும் உண்மைதான். நீங்கள் ஒரு கட்சி, கட்சியில் தொண்டர்கள் இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இனத்தின் விடுதலைக்கு போராட வந்த புரட்சிவாதிகள், தலைவர்கள் என்கிறதை கவனத்தில் வச்சுக்கணும். நான் உங்கள் தலைவன் அல்ல. இந்த மண்ணின் விடுதலைக்கு அரசியல் செய்ய எண்ணற்ற தலைவர்களை உருவாக்க வந்த முதன்மை தொண்டர். என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனின் தம்பி. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் எல்லோரும் களப்பணியாற்ற வேண்டும். நம்முடைய மாவீரர்களின் ஈகத்தை போற்றுகிற இந்நாளில் அவர்கள் எந்த புனித கனவிற்காக, நோக்கத்திற்காக இன்னுயிரை தந்தார்களோ அதை நிறைவேற்றும் வரை, ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, உன்னால் முடிந்தவரை போராடு. இல்லை, நீ நினைத்தது முடியும் வரை போராடு. முயற்சி என்னை கைவிட்டது உண்டு, ஆனால் ஒருபோதும் நான் முயற்சி செய்வதை கைவிட்டதில்லைங்கிறார். இதய துடிப்பு நின்று விட்டவன் அல்ல, இறந்தவை நின்று விட்டவன் மட்டும் இறந்தவன் அல்ல. என் உடன் பிறந்தார்களே, லட்சிய துடிப்பு இல்லாதவனும் இறந்து விட்டவன் தான். உயர்ந்த லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள், அதை வரித்துக் கொள்ளுங்கள். அதுவே நீங்களாக மாறி நில்லுங்கள், அதன் வழியே நடந்து வெல்லுங்கள். அதுதான் இன்றைய தமிழ் தேசிய மக்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அண்ணன் உங்களுக்கு சொல்கிறேன், எதிரி ஒழிக என்று பேசாது, நீ வாழ்க என்று பேசு. திராவிடம் ஒழிக அல்ல, தமிழ் தேசியம் வெல்க, தமிழ் தேசியம் வளர்க, தமிழ் தேசியம் வாழ்க. அதற்கு செலவு பண்ணுகிற, அதற்கு எழுதுகிற எழுத்தை, அதற்கு பேசுகிற வார்த்தைகளை தமிழ் வாழ்க, தமிழர் வாழ்க, தமிழர் ஒற்றுமை ஓங்குக, தமிழ் தேசிய அரசியல் வெல்க, இதை பேசிட்டு போ. எதுக்கு தெண்டமா போட்டு நேரத்தை பின்னிச்சிட்டு இருக்க? அதனால அருமை பிள்ளைகளே,
நமது மாவீரர்கள் சிந்திய குருதி ஈழம் மீட்பது உறுதி. இதில் எந்த ஐயமும் வேண்டாம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. தாயக கனவோடு வீரச்சாவை தழுவிக்கொண்ட நமது மாவீரர்களுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நம் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நமது மாவீரர்களுக்கு எனது வீர வணக்கம். நாம் தமிழர்.